எல்லாரும் பெருசா எட்வர்ட் நாட்டனோட ஹல்க்கு மார்க் ரஃபலோட ஹல்க் தான் பெருசு சொல்லி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை ஓஜி ஒருத்தர் இருக்கான், எரிக் பேனா. ஞாபகம் இருக்கா? ஹல்க்னா இப்படி தான் இருப்பான், இவ்வளோ பயங்கரமாக தான் இருப்பாங்கிறத நல்லா தெளிவாக காமிச்ச ஒரு படம். அதுலேயுமே முக்கியமாக ஹல்க் வர்சஸ் அந்த 3 டாக்ஸ் ஃபைட் யாராலுமே மறக்க முடியாது. அந்த நாயெல்லாம் பார்த்து நான் சின்ன வயசில் பயந்துருக்கீங்க. அந்த ஃபைட் செம ப்ரூட்டலாக செம ராவாக இருக்கும். அப்படி ஒரு ஹல்கை நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைட்லையுமே பார்த்துருக்கவும் மாட்டீங்க. நாய் தானேன்னு சொல்லி எங்கேயுமே இறங்கி போகாமல் ஹல்கை அந்த இடத்துல காமா சார்ஜ் பண்ணப்பட்ட அந்த நாய்களை போட்டு புரட்டி எடுப்பார். லிட்டரலாக ஒரு நாயை செவிட்டோடு சேர்த்து தப்புவார். ஒரு நாயை பிடிச்சி அங்கேயே குத்துவாருங்க. இதெல்லாம் இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக ஹல்க் அவருடைய மசில் டென்சிட்டியை அதிகமாக்க முடியுங்கிறதையுமே தெளிவாக காட்டின ஒரு சீக்வன்ஸ் இதுதான். ஹல்கை ஒரு நாய் வந்து ஷோல்டரில் கவிடும். அதோடைய பற்கள் ஹல்கோட ஸ்கின்ல இறங்கியிருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹல்க் என்னையா ஷோல்டரில் கவுற அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஷோல்டர் ட்ராப் மசிலை பெருசாக்கி அந்த நாயை அந்த தாடையை உடச்சு கொள்வார். ஹல்க்கு இந்த பவர் இருக்கு. மசில் டென்சிட்டியை ஹல்கெல்லாம் மாற்றி அமைக்க முடியும். அந்த ஒரு மைன்யூட்டான பவரை கூட கொண்டு வந்து சூப்பராகவே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை இப்போ நினச்சா கூட யாராலுமே எடுக்க முடியாதுங்க. அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஹல்கை கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் சலித்தனமாக சில்லி வேலையை பார்க்காம விட்டுட்டு இருக்காங்க MCU. கண்ணாடி மாட்டி விட்டுட்டு ப்ரொஃபஸர் ஹல்கா அதெல்லாம் யாரா கேட்டா? அந்த பைபிளை தூக்கி போட்டோம் நல்ல ஹல்கை கொடுக்குறா. காத்திருந்து நாக்கு தெளிடும் போல.